திருப்பலி கருத்துக்கள். ரோஸ்லின் ரோச் அவர்களின் ஆண்மை இலைப்பற்றிக்காகவும், அர்ப்பணா ரோச் தேர்வில் வெற்றி பெறவும், நல்ல வேலை கிடைக்கவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், வல்லவராஜ் குடும்பத்துக்கு கடவுள் செய்த நன்றிக்காகவும், அவருடைய பேத்திக்கு நல்ல முறையில் ஞானஸ்தானம் கிடைக்கவும், ஜெரோம் மரியாவின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், இருதய மேரியின் குடும்பம் ஒற்றுமையாக வாழவும், ஸ்டாலின் பெர்னா அவர்கள் நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்கவும், அமேண்டா ஹக்கீம் இறைவனின் ஆசீர் பெறவும், சிமியோன் ராஜ் சகாயராணி ஜெர்லின் சேவியர் சுதாகனி அவர்களின் குடும்ப நலனுக்காகவும் நல்ல முறையில் வேலை கிடைக்கவும், கிளாரா கொரோனாவிலிருந்து மீண்டு வந்தமைக்கு நன்றி அறிதலாகவும், ஜெகநாதன் அமுல் மேரி ராணி அவர்களின் ஆழ்மை இலைப்பாற்றிக்காகவும், கண்ணதாசன் உடல் சுகம் வேண்டியும் நினைத்த காரியம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் இறைவனுக்கு நன்றி அறிதலாகவும், மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பை வேண்டியும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அந்தோனிராஜ் எலிசபெத் அவர்களின் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் நல்ல முறையில் படிக்கவும் நல்ல உடல் சுகத்திற்காகவும், பிரேம் ஆனந்த் நல்ல உடல்நிலை பெறவும், நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்கவும், ஜான் நிக்கோலாஸ் ஜெய்மேரி செய்யும் தொழில் நல்ல முறையில் முன்னேற்றம் காணவும், கடன் பிரச்சனை தீரவும் பிள்ளைகள் நலன் வேண்டியும், பாக்கியசீலன் ரம்யா அவர்களுக்கு கடவுள் செய்த நன்மைகளுக்காகவும் நன்றி பலியாகவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும், அமுல்தாஸ் கிரேசிங் ரிச்சர்ட் தீபக் ஜெசிந்தா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் வேண்டியும், குடும்பத்தில் சமாதானம் நிலவும், அரசாங்க வேலை வேண்டியும், நல்ல முறையில் வீடு வாங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மகிமை அருள் இக்னேஷியஸ் நன்றி அறிதலாகவும், பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளுக்காகவும் பிள்ளைகள் ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டியும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குழந்தை ராஜ் குழந்தை திரேஸ் கடந்த ஆண்டு கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், புதிய ஆண்டில் இறைவன் நல்ல முறையில் அவர்களை வழிநடத்த வேண்டியும், விவசாயம் நல்ல முறையில் விளைச்சலை கொடுக்கும் வேண்டியும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எப்ரேம் ஆரோக்கிய மேரியின் குடும்ப நலனுக்காகவும், ஆடு மாடுகள் நல்ல முறையில் பெருகவும் பயிர் செழித்து விளங்கவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எட்வின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ரோஸ்லின் நன்றி திருப்பலியாகவும் நினைத்த காரியம் நல்ல முறையில் நிறைவேறவும், அற்புதராஜ் உடல் சுகத்திற்காகவும் வெளிநாடு பயணம் நல்ல முறையில் செல்லவும், குழந்தைகளுக்கு நல்ல முறையில் கல்வி கிடைக்கவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. கிளாடியா நல்லன் வரம் வேண்டியும், பாக்கியத்தம்மாள் குடும்ப நலனுக்கு நன்றி அறிதலாகவும், பிரகாஷுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும், வின்சென்ட் கரோலின் அவர்களின் குடும்பத்திற்கு புனித அந்தோனியர் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், அவர்கள் குடும்பத்தில் இறந்த ஆன்மாங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகாயராஜ் கிளாடியா குழந்தை வரம் வேண்டியும், உடல் நலம் வேண்டியும், நல்ல வேலை வாய்ப்பு வேண்டியும், சுதா சக்திவேல் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், நல்ல முறையில் வீடு கட்டி முடிந்ததற்காகவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அந்தோனி சாமி ராணி அவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்றிகளுக்காகவும், ஜிவான் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், சரண் 10ஆம் வகுப்பில் நல்ல முறையில் தேர்ச்சி பெற வேண்டியும், குழந்தைராஜ் ஆரோக்கிய மேரி நன்றி பலியாகவும், நினைத்த காரியம் நிறைவேறவும் உடல் நலத்திற்காகவும், அலமேலு வெங்கட்ராமன் ஆகியவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவும் அவர்களுக்கு நல்ல உடல் நலம் வேண்டியும், கௌதமி மகாலட்சுமி அவர்களுக்கு நல்ல வரம் வேண்டியும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆரோக்கியராஜ் கிரேசி ராணி அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், தோனி 10ஆம் வகுப்பில் நல்ல முறையில் தேர்ச்சி பெற வேண்டியும், அவர்கள் குடும்பத்திற்கு நல்ல உடல்நலம் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஜோசப் ஆஸ்டின் லொரிட்டா மகன் ராயன் நன்றி அறிதலாகவும், உடல் நலம் வேண்டியும், தனபால் பரிசுத்த மேரி அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், இந்த ஆண்டில் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும், ராஜா மெட்டில்டா குடும்பத்திற்கு நன்றி அறிதலாகவும், ஜான் போஸ்கோ ஸ்டெல்லா அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும்,
அருள் மேரி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், புதிய ஆண்டில் நல்ல முறையில் கடை திறக்க செய்ததற்கு இறைவனுக்கு நன்றி அறிதலாகவும், ரிச்சர்ட் மைக்கேல் தீய பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டியும் அவருக்கு இறைவன் நல்ல ஞானத்தை வழங்க வேண்டியும், பிரான்சிஸ் சேவியர் மார்கரெட் வீடு கட்டியதற்கு நன்றி அறிதலாகவும் அவர்கள் குடும்பத்தில் சமாதானம் நிலவ வேண்டியும், தினேஷ் பாபு ஜான்சி ரபேகா அவர்களுக்கு இறைவன் நல்ல ஒரு குழந்தை வரம் தர வேண்டியும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியும், இருதய மேரி மோட்ச மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பேர பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும், ஜான் பிரிட்டோ மேரி ஜின்னா அவர்களின் குடும்பத்திற்கு நன்றி அறிதலாகும் அவர்கள் குடும்பத்திற்கு நல்ல உடல்நலம் வேண்டியும், ஃபெலிக்ஸ் ஜெசி அவர்களின் குடும்பத்திற்கு நல்ல முறையில் விசா கிடைக்க வேண்டியும், சேகர் லீமா ஜோயல் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகும், பிரான்சிஸ் இசபெல்லா டோனி மர்பி மேக்சியா அவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகும், ஆலிஸ் அற்புதம் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேரிஸ் மேத்யூ அவர்களின் 62வது பிறந்த நாளுக்காகவும் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், ஐசக் ஜூலி அவர்களின் குடும்பத்திற்கு புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே,
புனித அந்தோனியாரின் அருமையான பக்தர்களே, வருடத்தின் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நாம் அனைவரும் இந்த புனித திருத்தலத்தில் ஒரே குடும்பத்தோடு கூடியிருக்கிறோம். இந்த புதிய ஆண்டினுடைய இந்த துவக்க நாளிலே இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் தாமே ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருத்தலத்திற்கு வரவேற்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நாம் பல காரியங்களை நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆண்டில் எனக்கு இதெல்லாம் நடைபெற வேண்டும், நான் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும். பல கருத்துக்கள் என் உள்ளத்தில் இருக்கிறது, அந்த கருத்துக்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் ஒரு எதிர்பார்ப்பதோடும் இந்த புதிய ஆண்டிலே இந்த புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே நம்பிக்கையோடு வந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது இதுதான். சங்கீதம் 37:4-5 சொல்லப்பட்டது போல, ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். இந்த ஒரு அருமையான இந்த ஒரு இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய மகிழ்ச்சி முழுவதும் ஆண்டவரில் மட்டும் இருக்கட்டும். இந்த உலகம் நமக்கு பல மகிழ்ச்சிகளை தரும், ஆனால் எதுவும் நிலைத்திருக்காது. ஆண்டவரில் நாம் வைத்திருக்கிற மகிழ்ச்சி ஒன்றுமே நிலைத்து இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த விருப்பங்களை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி வைப்பார். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை நாம் ஆண்டவரிடம் வைக்க வேண்டும். ஆக நமது வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுவோம். நமது வழி என்று சொல்கிற பொழுது நமது வாழ்வை முழுவதுமே அந்த ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடுவோம். காரணம், நாம் அவரை நம்பி இருக்கிறோம். அவரை நம்பி இருந்தால் அவரே உன் சார்பில் எல்லாவற்றையும் செயலாற்றுவார் என அந்த நம்பிக்கையோடு இந்த உன்னத திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை அவரிடம் ஒப்படைப்போம். இந்த புதிய ஆண்டை அவரிடம் ஒப்படைப்போம். நமது குடும்பத்தை ஒப்படைப்போம். அவரே நம்மில் இருந்து செயலாற்றுவார். நம்முடைய குற்றங்குறைகள் தவறுகளை நினைத்து மனவருந்தி இந்த புதிய ஆண்டிலே நாம் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டு மன நிம்மதியோடு மன நிறைவோடு இந்த திருப்பலி முடிந்து நாம் இல்லம் செல்ல அவரை பார்த்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தவறுகள், நமது பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
அன்பும் அருளும் பாசமும் நிறைந்த எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் திருமுன் குழுமி வந்துள்ள தூய அந்தோனியாரின் பக்தர்களாகிய எங்களை கருணை கண் கொண்டு நோக்கி அருளும். உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் உலகிற்கு பறைசாற்ற தூய அந்தோனியாரை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் எண்ணற்ற புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து வருவதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி நல்கின்றோம். அப்புனிதரை பின்பற்றி நாங்களும் ஏழைகளுக்கும் துன்புறுவோருக்கும் தாராளமாக உதவி புரியவும் அவர் போதித்த நற்செய்தி மதிப்பீடுகளான உண்மை, நீதி, நேர்மை, அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேய, மன்னிப்பு போன்ற பண்புகளை கடைபிடித்து வாழவும் அருள் புரியும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. ஆண்டவரின் திருவசனங்கள் 7 முதல் 10 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. Alleluia, 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 alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 34 44 வரை கேட்போம். அக்காலத்தில் இயேசு படகில் இருந்து கலிலேயாவின் கடற்கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். அதற்குள் நெரும் நேரமாகிவிடவே சீடர்கள் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடும் நேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உணவு உண்ண வேண்டும் என்கின்றீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன என்று கேட்டார். அப்பொழுது அவர்,
போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாவற்றையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணிந்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடர்களிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள என்னுடைய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதரான நம்முடைய அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, புதிய வருடத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த நேரத்தில் இங்கு வந்து இறை ஆசிரியை பெற வந்த அனைத்து மக்களுக்கும், இதை இணையதளம் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். அதோடு சேர்த்து இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நிறைவான வருடமாகவும் ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கின்ற, பாதுகாப்பு அதிகமாக இருக்கின்ற ஆண்டாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய நற்செய்தி என்ன அப்படின்னா, இயேசு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு தரார். ஆண்களின் எண்ணிக்கை மட்டுமே 5000. அப்போ பெண்கள், குழந்தைகள் எல்லாரையும் சேர்த்தா ஏறக்குறைய 15,000 20,000 வரை செல்லலாம் என்பது வல்லுநர்களின் கணிப்பாக இருக்கின்றது. இந்த நிகழ்வு நமக்கு 4 உண்மைகளை எடுத்து கூறுகின்றது. முதல் உண்மை என்ன அப்படின்னா, சீடர்களின் அவர்களுடைய சுயநல பாடு இந்த நிகழ்வின் மூலமாக வெளிப்படுகின்றது. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிறத ஒரு கதையை பார்க்கலாம். இயேசு தன்னுடைய சீடர்களை மட்டும் கூட்டிட்டு ஒரு தனிமையான இடத்துக்கு போறார். எதுக்குன்னா, அவர்களுடைய படிப்பினைகளை சொல்லி கொடுப்பதற்கு. அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட கலிலேய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு போகிற இடத்துக்கு அவருக்கு முன்னாடியே போயிடுறாங்க. அதுவும் எவ்வளோ பேருனா, நிறைய மக்கள், பெரும் திரளான மக்கள் போயிடுறாங்க. ஆகவே இயேசு அங்கே போனதுக்கப்புறம் தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமல்ல, அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் தன்னுடைய படிப்பினைகளை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போனனால இருட்டாயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு. அவங்க சாப்பிடவும் இல்லை. இப்போ சீடர்களுக்கு பசி. அதனால என்ன பண்ணுறாங்க, சீடர்கள்கிட்ட உணவு இருக்குது, ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது. அவ்வளோ மக்களை வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிட முடியும்? அதனால இயேசுக்கிட்ட போய் சொல்கிறாங்க, மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் முதல்ல நம்ம அனுப்பிடலாம். அனுப்பிட்டா அவங்க பக்கத்தில் இருக்க ஊர்கள், பட்டிகள் எல்லாம் போய் எங்கேயாவது ஹோட்டலில் அங்கங்கன்னு சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை சீடர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இதை இயேசு மறைமுகமாக கண்டிக்கின்றார். என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் உங்களுடைய உணவுகளை அவங்கக்கிட்ட கொடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீடர்கள் திரும்ப கேட்குறாங்க, எப்படி இவ்வளோ உணவு அவங்களுக்கு பத்தாது, இல்லை வெளியில் போய் தங்கக்கிட்ட இருக்க பணத்துக்கு வாங்கினாலும் இவ்வளோ பேருக்கு உணவு அளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய முடியாது என்ற எண்ணத்தை முடியும் என்ற வகையில் அவர்களிடம் இருந்த உணவை பலுகி பெருக செய்கின்றார். அந்த உணவு மூலமாக அங்கிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த நாளில் இயேசு உணவு அளித்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, சீடர்களின் சுயநலப்பாட்டை பொதுநலமாக மாற்றியிருக்கின்றார். நம்ம மக்களுக்காக இருக்கிறோம், இங்க மக்கள் தான் முதலிடம், அவர்கள் எல்லாரும் சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். இதை வெளிப்படுத்தும் வண்ணமாக தான் அவங்க சாப்பிட்டுட்டு மீதி இருந்த கூடைகளின் எண்ணிக்கை 12, அங்க இருந்த சீடர்களின் எண்ணிக்கையும் 12. அன்பிற்குரியவர்களே, இது 1. 2வது என்ன அப்படின்னா, இயேசு 2வது மோசே என்பதை விளக்குகின்றார்கள். மோசே பாலை நிலத்தில் எகிப்திலிருந்து கொண்டுட்டு வந்த மக்களெல்லாம் கொண்டுட்டு வந்து நிற்பாட்டிட்டார். கொஞ்ச நேரம் அவங்க பசியில் வாடுறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாவது ஏதாவது சாப்பாடு கிடச்சிருக்கும், தூங்குறதுக்கு இடம் கிடச்சிருக்கும். மோசேவை நம்பி இப்படி வந்தால் பாலை நிலத்தில் ஒன்றுமே இல்லாமல் வெயிலில் படுத்துருக்குறோம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல மோசேவை திட்டுறாங்க, கடைசியில் கடவுளையும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மோசேவின் வேண்டுதலின்படி விண்ணகத்திலிருந்து மன்னா பொழியப்பட்டது, அவர்கள் வயிறார உண்டார்கள். இப்போ அதே நிகழ்வை ஒத்த நிகழ்வாக இப்பொழுது நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்ட நிகழ்வும் இருக்கின்றது. இதன் மூலமாக இயேசு 2வது மோசே என்று அழைக்கப்படுகின்றார். இது 2 இறையியல். இப்போ பொது வாழ்க்கைக்கு போகலாம். பொது வாழ்க்கைக்கு போகிறப்ப நம்முடைய சமுதாயத்தை பாருங்களேன், 2 பிரிவாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப வசதி வாய்ப்போட ஆடம்பரமாக வாழக்கூடிய மக்கள் ஒரு புறம், இன்னொரு பக்கம் பாருங்க, அத்தியாவசிய தேவைக்கே கஷ்டப்படுற வறுமையிலும் பசியிலும் பிணியிலும் வாழக்கூடிய மக்கள் இன்னொரு பக்கம்.
சாப்பாட்டையே உதாரணமாக எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் தேவைக்கு அதிகமான, உடலுக்கு தேவையில்லாத எல்லா உணவையும் சாப்பிடக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. உணவை தேவைக்கு அதிகமாக வீணடிக்கிற மக்களும் இருக்காங்க. இதெல்லாம் போக நிறையா சாப்பிட்டுட்டு செரிக்க முடியாமல் அதுக்கு மாத்திரை மருந்துகளை எடுக்கக்கூடிய மக்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்களேன், ஒருவேளை சாப்பாட்டுக்காக இரவு பகலாக உழைக்கக்கூடிய ஏழை மகன்களும் இந்த ஊரில் இருக்காங்க, இந்த நாட்டில் இருக்காங்க. பசியிலும் பிணியிலும் கல்வியை ஒழுங்காக படிக்க முடியாத மாணவ மாணவிகள் இருக்காங்க. ஊட்டச்சத்து ரொம்ப கம்மியாகி எலும்பும் தோலுமாக இருக்கின்ற நிறையா மனிதர்களை நம்முடைய சமுதாயத்தில் பார்க்க முடியும். ஏன் இப்படிப்பட்ட பிளவு நம்முடைய நாட்டில், நம்முடைய ஊர்களில், நம் வாழ்கின்ற சமுதாயத்தில் இருக்குது? இதுக்கு யார் காரணம்? கடவுள் தான் காரணமா? படைச்சிருந்தா எல்லாத்தையும் பணம் படைத்தவர்களாக, வசதி வாய்ப்பு இருந்தவர்களாக படைத்திருக்கலாம், இல்லை எல்லாரையும் ஏழைகளாக படைச்சிருக்கலாம். எதுக்கு இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளோடு கடவுள் படைத்தார் என்ற கேள்வியோடு முன்னெடுத்து சிந்திக்கும் பொழுது இதற்கு காரணம் கடவுள் இல்லை என்பதே முதன்மையான பதில். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தை கடவுள் படைக்கிறப்ப நீர் வளம் இருந்துச்சு, நிலம் வளம் இருந்துச்சு, நல்ல காற்று இருந்துச்சு, மனுஷனுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய எல்லா வகை உணவுகளையும் உள்ளடக்கிய இயற்கை வளம் அதிகமாக இருந்துச்சு. கடல்வாழ் உயிரினங்கள் இருந்தது, பறவைகள் இருந்தது, விலங்குகள் இருந்தது. இது எல்லாம் மனிதர்களுக்காக, மனிதர்களுடைய தேவைகளுக்காக கடவுளே படைச்சி மனுஷங்க கையில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ மனுஷங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொன்றையும் தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அதோட ஸ்டோரி அப்படியே விட்டுருவோம். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய சமுதாயத்தில் தண்ணி பிரச்சனை, ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு தரமாட்டாங்க. காற்று பிரச்சனை, அதை வச்சு ஒரு பெரிய அரசியலே போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி கடல் நீராக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்மளால் மாசுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மாசுபடுத்திட்டோம். இது கேட்கறதுக்கு சமுதாய பிரச்சனையாக தெரியலாம், ஆனால் இது ஆன்மீகம் கூட தொடர்பில் உடைய ஒரு பிரச்சனைகள் தான். ஏன்னா கடவுள் உண்டாக்கி நம்முடைய கைகளில் கொடுத்த ஒரு சில இயற்கை பொருட்களை நாம் அத்துமீறி அழித்து வருகின்றோம் என்பதுதான் உண்மை. அதனால தான் இன்னைக்கு சமுதாயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு சில பேர் வளர்ச்சி அடைஞ்சு மேலே போய்கிட்டே இருக்காங்க, இன்னும் சில பேர் வீழ்ச்சி அடைஞ்சு கீழே போய்கிட்டே இருக்காங்க. இதற்கு காரணம் நாம இல்லாவிட்டாலும் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் தான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. இன்னைக்கு காலையில் பிரசங்கம் வைக்கிறப்ப நம்முடைய அருட்தந்தை ஒரு சின்ன வசனம் சொன்னார். இந்த சமுதாயத்தில் எதெல்லாம் மாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மாற்ற முயற்சி செய்யுங்க, எதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் உங்களை மாற்றிக்குங்க அப்படின்னு சொன்னார். நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் சில நேரங்களில் சில அநீதிகள் நம்மளை சுற்றி நடக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடவுள் கொடுத்த கண்ணை பயன்படுத்தாமல் கண்கள் இருண்டும் குருடர்களாக மாறிவிடுகின்றோம். அப்படி இருக்கு இல்லையா? தவறான விஷயங்களை கேட்குறோம், அதை காதலை கேட்டும் கேட்காத செவிடர்களாக இருந்து விடுகின்றோம். நம்ம இறை வார்த்தைகளை செவிடர்களையும் குருடர்களையும் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையாக இந்த சமுதாயத்தில் கிறிஸ்தவர்கள் நம்மளை சுற்றி நடக்கிற அநீதிகள் எதையும் தட்டி கேட்காமல், கேட்டும் கேட்காமல் போல், பார்த்தும் பார்க்காமல் போல் செல்லும் பொழுது நாமும் குருடர்கள் தான், நாமும் செவிடர்கள் தான். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் போய் வீட்டில் யோசிச்சு பாருங்கள், இது நிதர்சனமான உண்மையாக கூட தெரியலாம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பசி, நம்முடைய பிணி, நம்முடைய நோய்க்கு காரணம் நாம் மட்டுமல்ல, நம்முடைய ஒட்டுமொத்த மனித குலமும் தான் காரணம். ஆகவே இந்த நாளில் நம்ம எப்படி சிந்திக்கலாம் அப்படின்னா, பசி, பிணி, நோய் இது ஒன்று நமக்கு இருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். ஆகவே இவர்களுக்கு நம்மால் எந்தெந்த உதவிகளை செய்ய முடியுமோ அந்தந்த உதவிகளை நம்மால் செய்ய வேண்டும். இந்த அந்தோனியாருக்கு பன்னு கொடுக்குறாங்க. இது கூட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒன்று தான். கப்புச்சின் துறவிகள் முன்னாடி இருந்தப்போ, அசிசியார் இருந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை கப்புச்சின் குருக்கள் எங்கெங்கெல்லாம் மடத்தில் இருக்கிறாங்களோ அங்கே ஏழை எளிய மக்கள்லாம் வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. அந்த டைமில் அதிகமாக பிரெட்டு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதன் வழியாக வந்தது தான் அந்தோனியார் பன். இருந்தாலும் இந்த அந்தோனியார் பன்னுக்கு பின்னாடி ஒரு புனித கதை ஒன்று இருக்குது, ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது. இந்த நிகழ்வு இங்கே இருக்கிற யாருக்காவது தெரியுமா? அந்தோனியாருக்கு ஏன் பன்னு கொடுக்குறாங்க? மற்ற எந்த ஒரு புனிதருக்கும் பன்னு கொடுக்க மாட்டாங்க. பொங்கல் கொடுப்பாங்க, வேறு ஏதாவது கொடுப்பாங்க. ஆனால் அந்தோனியாருக்கு மட்டும் எல்லா கோயிலையும் செவ்வாய்க்கிழமை, அது இல்லாமல் ஜூன் மாதங்களில் பன்னு கொடுப்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு புனித நிகழ்வு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் கை தூக்குங்க. யாருக்கும் தெரியல. அப்போ நான் தைரியமாக சொல்லலாம். என்ன நிகழ்வுனா, ஒரு வாட்டி ஒரு அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவருடைய குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஒரு நிகழ்வு சொல்லுது, அந்த குழந்தை சுடு தண்ணிக்குள்ளே கீழே விழுந்துட்டா. அதனால ரொம்ப இறக்கும் தருவாய்க்கு போயிட்டாங்க. இன்னொரு நிகழ்வு சொல்லுது, அந்த குழந்தை ஏற்கனவே இறந்து போயிருந்தா வீட்டில் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இது ரெண்டுத்தில் எது உண்மைன்னு தெரியல, ஆனால் அந்த குழந்தை இறக்கும் தருவாயில் இருக்கின்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையை தூக்கிட்டு
பதுவாவில் இருக்கிற அந்தோணியார் திருத்தலம், அந்தோணியார் இருந்த இடத்துக்கு அந்த கோயிலுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற குருக்கு கிட்ட, அந்தோணியார் அங்கே இல்லை, அங்கே இருக்க கப்புச்சன் குருக்கு கிட்ட காமிச்சிட்டு, என்னுடைய குழந்தைக்காக அந்தோணியார் கிட்ட வேண்டிக்குங்க. ஒருவேளை என்னுடைய குழந்தை உயிர் பெற்று மீண்டும் வந்தால் என்னுடைய குழந்தை எவ்வளவு கிலோ வெயிட் இருக்காங்களோ, எவ்வளவு எடையில் இருக்காங்களோ அவ்வளவு எடைக்கு நிகரான பன்னு வாங்கிட்டு வந்து நான் அந்தோணியாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த குழந்தை அந்த 1-2 நாட்களுக்குள்ள உயிர் மீண்டும் பெற்ற ஒரு பிள்ளையாக பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே அந்த நிகழ்வின் மூலம் அந்த பெண் வந்து பன்னு கொடுக்குறாங்க. அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் அது தெரியுது. அதனால அந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வேண்டுதல் பண்ண வராங்களோ எல்லாரும் அதே மாதிரி வேண்டுதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் எனக்கு வந்து அந்தோணியாருக்கு பன்னு கொடுப்பேன்னு வேண்ட ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் எல்லா திருத்தலங்களிலும் அந்தோணியாரின் திருவிழாக்கள் கொண்டாடப்படும் பொழுதும் நவநாட்கள் கொண்டாடப்படும் பொழுதும் அந்தோணியாருக்கு பன்னானது கொடுக்கப்படுது. இந்த நிகழ்வுக்கும் இன்றைய நற்செய்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, தொடக்க காலகட்டத்தில் மோசே விண்ணகத்திலிருந்து கொண்டு வந்த மன்னா இன்றைய நற்செய்தியில் இயேசு பசியாக இருந்தவர்களுக்கு கொடுத்த உணவு, நம்முடைய அந்தோணியார் ஏழைகளுக்கு உதவிய அந்த குணம், நம்முடைய கப்புச்சின் துறவிகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற விதம், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த நிகழ்வு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, நாம் நம்முடைய குடும்பத்தை மட்டும் பார்த்து கொள்கின்ற ஒரு நபர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்துவர்கள் என்னும் பொழுது நம்முடைய சமுதாயத்தில் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கும் நாம் நிறைவாக உதவி செய்ய வேண்டும். ஒருத்தவங்க பசியாக நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு போகிறப்ப திரும்ப அதே பசியோடு போகக்கூடாது. கடைசியாக ஒரு சின்ன நிகழ்வு, நியூ இயர் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஒரு சின்ன ஃபோட்டோஷாப் ஒரு வேலையாக பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டுடியோவுக்கு நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தேன். கடைக்கு எதிர்த்த மாதிரி கல்லூரி மாணவிகள் ஒரு 3 பேர் இருந்தாங்க. அவங்க முன்னாடி ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை கையில் இன்னொரு குழந்தை தூக்கிக்கிட்டு பிச்சை கேட்குறாங்க. நான் அப்போ தான் அங்கே போய் நின்னேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட காசு இருக்காதுல்ல, அதனால் கொடுக்கல போல். நான் இப்போ போய் அந்த பிள்ளைக்கிட்ட, அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா, இல்லை நீங்கள் காசு கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் போய் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா சொல்லுங்கள் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள ஒரு ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சாப்பாடும் வாங்கி கொடுத்தாச்சு. சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் கூட உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் நம்ம ஹவுஸ்க்கு வந்துட்டேன். வரப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, நியூ இயருக்கு முடிச்ச அடுத்த நாளே ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹவுஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு குற்ற உணர்வு. ஒரு வேலைக்கு தேவையான உணவை நம்ம கொடுத்துட்டோம், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் அப்படியே தானே இருக்குது. அந்த பிச்சை எடுக்கும் தொழில் அது அப்படியே தானே இருக்குது. மதிய உணவுக்கு என்ன பண்ணுவாங்க, இரவு உணவுக்கு என்ன பண்ணுவாங்க, இல்லை அவங்களுடைய கையில் வச்சுருக்க அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்ன ஆகும், இது மாதிரி பல கேள்விகள் அன்று முழுவதும் எனக்குள் எழும்பிக் கொண்டே இருந்தது. ஆகவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மால் முடிந்த மாற்றத்தை நம்முடைய சமுதாயத்தில் நாம் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். ஒன்று, ஒருவேளை மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை என்றால் நாமே மாறிக்கொள்வது நல்லது. மன்றாட்டுகள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்து எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்து பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில்
பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள், குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. நன்மை தனத்தின் ஊற்றாகி எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, தூய அந்தோனியாரின் நினைவு நாளில் அவருடைய பக்தர்களாகிய நாங்கள் அப்பரசத்தின் மூலமாக எங்கள் வெற்றியையும் தோல்வியையும், லாபத்தையும் நஷ்டத்தையும், மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இக்காணிக்கைகளை மனமு வந்து ஏற்று அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். ஓம் நற்செய்தியின் ஒளியை பறைசாற்ற தூய அந்தோனியாரை அன்புத்தியால் பற்றி எறிய செய்தீரே, அதே அன்புத்தி இத்திருப்பலியினால் எங்கள் உள்ளத்திலும் சுடர்விட்டு எரிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித அந்தோனியாரின் நினைவு நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் கிறிஸ்துவை பின்பற்றி மாண்பு மிக்கவும் அருள் பெறும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். எவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த வெண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண் உலகில் இடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் எங்களையும் நீர் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சாமி, எல்லா திருநிலர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு நிறைந்த இறைவா, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இதோ இந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த ஆண்டின் துவக்க நாளில் உம் பாதம் அமர்ந்து உமை பார்த்து வேண்டுகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து பார்த்து இந்த பீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல ஒரு கொடையாக இந்த புதிய ஆண்டை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எவ்வளவோ பேருக்கு அந்த பாக்கியத்தை நீர் கொடுக்கவில்லை, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி உணர்வோடு இந்த ஆண்டை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நம்பிக்கையோடு இந்த ஆண்டை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இன்று இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி செவிமடுக்கிற எங்களுடைய ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் எங்களுடைய கருத்துக்களையும் மன்றாட்டுக்களையும் நாங்கள் செய்து வருகின்ற முயற்சிகளையும் எங்களுடைய தொழில்களையும் நாங்கள் செய்து வருகிற பணிகளையும் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் நாங்கள் கேட்கின்ற எல்லா வேண்டுதல்களும் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க எங்களுக்கு அருள் புரியும். நாங்கள் உம்மை மட்டுமே புகழவும், உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கவும், எங்களுக்கு நீர் எல்லாவற்றையும் இருந்து செயலாற்றுகிறீர் என்ற நம்பிக்கையோடு இதோ உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுத்து பார்த்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து எல்லாவித நன்மைகளாலும் நலங்களாலும் வளங்களாலும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கொந்தவர்களாக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வெடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு மனக்கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்பீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப நாங்கள் எதிர்பார்க்கிற அனைத்தையும், அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் எங்கள் குடும்பங்களில் அழைத்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானமும் அமைதியும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனுடைய செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்க நம் மத்தியில் பிறந்து நமக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்து, நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று மேனுவேலாக நம்முடைய வந்திருக்கிறவர் நமக்கு தேவையான அமைதியையும் மன நிம்மதியையும் நம்முடைய ஜெபங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவராக நம்மோடு இருக்கிறார். இவருடைய இந்த உன்னதமான திரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து
உனக்கு போதும் உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நன்றி மன்றாட்டுகள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேரு உபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த வாரம் இந்த ரொட்டி அப்பத்திற்காக காணிக்கை கொடுத்தவர்கள் குளமாணிக்கம் ஜான்சி ஸ்டீவன், திருவெரும்பூர் சலோமி ஞானசிலி, லால்குடி எஸ் பால்ராஜ், கே நகர் எட்வின், துரைசாமிபுரம் ஜஸ்டின் ராஜ், இருங்கலூர் அமல்ராஜ் எலிசபெத், திருச்சி ஜோசப் ஆஸ்டின் லோரிட்டா, குளமாணிக்கம் ஏசுமரி, லால்குடி நித்திய பிரிதர்ஷினி, திருநகர் இன்பராஜ் சுஜி, கண்டோன்மெண்ட் டாமினிக்
டாமினிக் ஷாவில்குமார், சங்கிலி ஆண்டபுரம் கிருத்திகா அக்கீர், திருச்சி ஜெப்ரி அலேன்சோ இசபெல்லா, பொன்மலைப்பட்டி ஜி ஸ்டீஃபன் பிரபாகர், திருவனந்தபுரம் கிறிஸ்டோபர், பொன்மலைப்பட்டி ஸ்டீஃபன், இருங்கலூர் அலெக்சாண்டர் சிந்தியா, கோமாண்டக்குறிச்சி சந்தியாகு பீட்டர், கும்பகோணம் அன்னமேரி, சோமரசம்பேட்டை அமளி சகாயராஜ், பொன்மலை ரோமன், முல்லைக்கொடி தினேஷ் ஜான்சி ரவிகால், பெரியவர் சிலி ஜி ஆரோக்கியராஜ், சுப்பிரமணியபுரம் சமணசுமேரி, லால்குடி ஜெயசீலன், பெங்களூர் சம்ரீதா ரித்விக், புதூர் மரியதரன் செபாஸ்டின், இவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குரு மாணவர் நிதியாக சோமரசம்பேட்டை அமளி சகாயராஜ், திருச்சி லின்சி தினேஷ், காட்டூர் மதலை முத்து, பொன்மலை ஜெயராஜ், பாலக்கரை ஜேம்ஸ் மரிய பெர்னாண்டோ தாய் பிலிம்ஸ், கொட்டப்பட்டு அந்தோனி தாமஸ், தில்லைநகர் விஜி யூஜின், பாலக்கலை ஜெர்லின் வல்லபராஜ், துரைசாமிபுரம் டிடி ஜார்ஜ் ஜோ அரைக்கராஜ், வாசநகர் மனோகரன், காட்டூர் அந்தோனிசாமி தனசீலி, கீழம்பிகாபுரம் பிரான்சிஸ் சஞ்சனா, துரைசாமிபுரம் லூர்துராஜ் பீட்டர், சங்கிலியாண்டபுரம் டி சேவியர், மணச்சநல்லூர் ரீட்டா மேரி. குருமாட நிதி கொடுத்த இத்தனை பேருக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த டிசம்பர் மாதம் குருமானவர் நீங்கள் அளித்த நிதி 51,150 ரூபாய். எனவே இந்த உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக புனித அந்தோனியாருடைய பரிந்துரையாக உங்களுக்கு எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் இந்த அந்தோனியார் உங்களுக்கு பரிந்துரை பேசி உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. நம்முடைய இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலே குறிப்பாக நம்முடைய பாடல் குழுவினருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு கில்பர்ட் அவர்களுடைய குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் நமது நன்றியை சொல்கிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மணி பூசை மிக சிறப்பாக அமைய அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து ஒரு நாள் தவறாமல் இங்கே நமக்கு வந்து நாம் ஜெபிப்பதற்கு இறைவனை புகழ்ந்து பாடுவதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு பெரிய துணையாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த புத்தாண்டிய துவக்கத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் உங்கள் ஒருடைய குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். அதே போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 4 மணிக்கு நேரலையாக இணையதளத்தில் யூடியூப்பில் ஆண்டனி ஷ்ரைன் அமலாசிரம் மற்றும் பவர் ஆஃப் காட் எனும் முகவரியில் நம்முடைய திரு ஆனந்த் அவர்கள் நமக்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே திரு ஆனந்த் அவர்களுக்கும் நம் அடைவுடைய சார்பாக இந்த புத்தாண்டு துவக்கத்தில் இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இந்த திருப்பலியிலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் செய்கின்ற சேவையை அவர் மென்மேலும் வளர்ச்சி அடையும்படியாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். எனவே அவர் நமக்கு வெளியிடுகின்ற இந்த இணையதளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு இதை கண்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிரான்சிஸ்கன் ஒளி மாத இதழின் ஜனவரி மாத பதிப்பு வெளிவந்திருக்கிறது. கருத்து செறிவு மிகுந்த கட்டுரைகள், அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள், மறையுறை சிந்தனைகள், திருத்தந்தையின் ட்விட்டர் என இன்னும் பல சிறப்பு அம்சங்களுடன் இது வெளிவந்திருக்கிறது. இதனுடைய விலை 15 ரூபாய் மட்டுமே. எனவே அதை வாங்கி படித்து பயன்பெறுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து இறுதி மன்றாட்டை செல்வோம். மன்றாடுவோமாக. வாழ்வழிக்கும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா,
உம் அன்பு திருமகனின் உடலை எங்களுக்கு ஆன்மீக உணவாக கொடுத்து வாழ வைத்ததற்காக உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி நவில்கின்றோம். அயலாரை உம் பாதம் அழைத்து வர அயராது உழைத்த தூய அந்தோனியாரை பின்பற்றி நாங்களும் எங்கள் நற்செயலின் மூலம் பிறருக்கு எடுத்து காட்ட வாழ்க்கை வாழ்ந்து அவர்களை உம்மிடம் அழைத்து வர வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இதை சொல்லலாமா சொல்ல வேண்டாமா என்று ஒரு தயக்கத்தோடு நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு இந்த மந்திரித்த ரொட்டி துண்டு நமக்கு வழங்குகிறார்கள். எனவே இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் கொடுக்கிறோம். தயவு செய்து நீங்கள் பாருங்கள், ஒருவர் ஒன்று வாங்குவதாக பார்த்து கொள்ளுங்கள். என்னால் பல நேரங்களில் பலருக்கு கிடைப்பதில்லை, அதிகமாகவே இருக்கிறது. ஒருத்தர் 2-3 வாங்குகிற பொழுது ஒரு சிலருக்கு கிடைக்காமல் போகிறது. நீங்கள் ஒன்று வாங்குங்கள். வாங்கியிருந்தாலும் நான் வாங்கிவிட்டேன் மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று தயவு செய்து சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று வாங்கி கொண்டு அதை இல்லத்திற்கு எடுத்து சென்று எல்லாருக்கும் அதை எப்படி அந்தோனியார் பணமாக கொடுங்கள். ஒன்று தாராளமாக போதும் ஒரு குடும்பத்திற்கு. எனவே எல்லாருக்கும் கிடைக்கும் என்கிற நோக்கத்தில் தான் நான் இதை சொல்லுகின்றேன். அதனால் என்னடா சாமியார் எப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து ஒருவருக்கு ஒன்று வாங்கி கொள்ளுங்கள். வாங்கிவிட்டீர்கள்னா நான் வாங்கிவிட்டேன் பின்னால் அதை கொடுங்க என்று சொல்லுங்கள். தயவுசெய்து கொடுக்க செல்லுகிறவர்களும் பாருங்கள், ஒவ்வொரு 2 இடைவெளிக்கு இடையிலே நீங்கள் வரிசையாக கொடுத்து செல்லுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கும் தெரியும். அந்த முடிகிற இடத்திலிருந்து மற்றவர்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் அது கிடைக்கும். உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகிறேன். நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிக்கொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளில் இருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசிர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்திருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுக்குள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். நவநாள் ஜெபம்.
நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே மகனே தாய் மறந்தாலும் நான் மறவேனே உள்ளங்கையில் தாங்கி உள்ளே உள்ளங்கையில் தாங்கி உள்ளே ஒரு பொருள் நான் மறப்பதில்லை மறைந்து போவதில்லை வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தனான அந்தோணியாரை வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரை துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே இதுவும் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசுடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீ எங்கியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய எமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கையுண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுத்தவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இன்று எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்றால் நாங்கள் இன்று மக்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அழிந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் புனித அந்தோணியார் மூலமாக நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு பயணித்து நமக்கு நோய் நொடியற்ற வாழ்க்கையையும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையையும் நிறைவாக தந்தருள்வாராக. ஆமென். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்த குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்த குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்த குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.